ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி டேஸ்டியான வெள்ளூர் முஸ்லீம் பாய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் யூஸ்வலாக பிரியாணி செய்கிறோன்னா இந்த மாதிரி ஸ்டவ் வச்சு கீழே வச்சு தான் செய்வோம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ மட்டன் 1:1 போட்டு நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் அதுக்கு 400 ml ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆயில் கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான இந்த இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலைலாம் ஆட் பண்ணணும். அது பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் எவ்வளோனா 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணது 6 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதங்கணும். எப்படி வதங்கணுன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த வெங்காயம் வதங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்குது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 6 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்து அரைச்சி வச்சுருக்குது 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுதில் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1.5 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் வந்து நம்ம வாங்கும் போதே பிரியாணிக்குன்னு கேட்டால் அவங்களே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மட்டனை வந்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மட்டன் வந்து நம்ம அப்படியே போட்டு குக் பண்ணும்போது இது மட்டன் வேகுமோ வேகாதுன்னு உங்களுக்குள்ளே தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மட்டனை வந்து தனியாக குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போது குக்கரில் போடும்போது அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு இந்த மசாலா கூட வெறும் அந்த மட்டன் போடணும். மட்டன் மட்டும் எடுத்து போடணும். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் இந்த ரைஸ் குக் ஆகிறதுக்கு அளவு தண்ணி எடுத்து வச்சுருப்பீங்களா அது கூட சேர்த்து போடணும். சரிங்களா? மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா பேல் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டனோட கலர் பாருங்கள், நல்லா கொஞ்சம் பேல் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மட்டன் குக் ஆகிறதுக்கு, மசாலா குக் ஆகிறதுக்குலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் மட்டனோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இதே கொஞ்சம் கலரே மாறி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்து சேர்க்குற இந்த தக்காளியெல்லாம் நம்ம சேர்க்கணும். பாருங்கள் மட்டனோட கலர் எப்படி மாறி இருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 6 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி கிடைக்கலன்னா சின்ன தக்காளி எடுத்திங்கன்னா 8 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 கிலோ அரிசியை நான் எப்படி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன்னா, கால் டம்ளர் 250 கிராம்ஸ் அளவு இருக்கிற டம்ளரில் 6 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். கரம் மசாலா ஆட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 கிளாஸு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு விடுங்க. இது வந்து ஃபயர் வந்து லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபயர் வந்து நல்லா லோ ஃபயரில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணி குக் பண்ணணும். குக் பண்ணிங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகியிருக்கும். நடுவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் மட்டன் வந்து வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், எப்படி மட்டன் பாருங்கள் எப்படி உடஞ்சி வருது. இது தான் சாஃப்டாகி வரும். இதுதான் கரெக்டான பதம் மட்டன் வெந்திருக்கிறதுக்கு. இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு தண்ணியை, மெஷர் பண்ணி வச்சுக்கிற அளவு தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1.5 kg அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 1.5 kg அரிசியை வந்து 6 டம்ளரில் 250 கிராம் 250 கிராம் அப்படின்னு சொல்லி 6 டம்ளரில் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அந்த டம்ளர், அதே சேம் இதில் 1.5 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், ஹாட் வாட்டர். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான லெமனும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும். எவ்வளோனா நான் 2 சின்ன லெமன் புழிஞ்சி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அரிசி இது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போடணும். அரிசியை வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சுட்டு அந்த அரிசியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அரிசி வந்து உடஞ்சிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி வைங்க, குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த 3 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுறது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். அந்த 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இதுதான் கரெக்டான பதம் தம் போடுறதுக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிறைய கீ போட்டு மேலே போட்டு தம் போடணும். இங்கே வந்து எங்களுக்கு வந்து தம் போடுறதுக்கு அடுப்பு கறிலாம் இல்லை, அதனால் அலுமினியம் ஃபாயில் வச்சு நாங்கள் தம் போட போகிறோம். ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது பாருங்கள், அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய யூஸ் பண்ணாத இந்த தோசை தவா இருக்கும் தெரியுங்களா, அது தம் போடுறதுக்குனே என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வந்து நாங்கள் வந்து வச்சு ஒரு ரொம்ப லோ ஃபயரில் வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வைப்போம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். நல்லா குக் ஆகியிருக்கிற டேஸ்டியான மட்டன் பிரியாணி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ரைஸ் எல்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா உதிரியாக நல்லா குக் ஆகிருக்கும். இதை பாருங்கள், அடியெலாம் பிடிக்காமல் இருக்கும். அந்த தம் போட்டிங்கன்னா, தம் போடும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா லோ ஃபயரில் இருக்கணும். அடியில் அந்த தோசை கல் இருக்கணும்.
பழைய யூஸ் பண்ணாதுன்னா வச்சு தோசை கல் மேலே இதை வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் தம் போட்டிங்கன்னா டேஸ்டியான வெல்லூர் ஸ்டைல் முஸ்லீம் பாய் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ ரெடி டு சர்வ். இது வந்து தால்ச்சா, எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.